மகர ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு ராகு, 8ஆம் இடத்திற்கு கேது வருகிறார்கள். இதில் சாதகமான பலன் என்று சொல்வதற்கு எதுவும் இல்லை. குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு வராரு. அப்போ குருவும் உங்களை காப்பாற்றவில்லை. ஆனால் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி ராசிக்கு 3ஆம் இடத்துல வர்றதுனால இந்த எல்லா விஷயத்திலிருந்தும் உங்களை தற்காத்து, ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை காப்பாற்றுவது போல, உங்களுடைய ராசிக்கு அதிபதி இல்லையா, அவர் உங்களை காப்பாற்றுவார். அதனால் நீங்கள் நம்பிக்கையாக இருக்கலாம். சனி பலம் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்கிறது. அப்போ இந்த ராகுகேது சாதகமாக இல்லை, என்னெல்லாம் நடக்கும், இதெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது 8ஆம் இடத்துல கேது வரார். அதில் தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது நீங்கள் யோசனையே பண்ணக்கூடாது, யோசிக்கவே கூடாது. நீங்கள் 1.5 வருஷத்துக்கு ஒரு பிளான் ரெடி பண்ணிடணும். அதாவது ஒவ்வொரு நாளுக்கும் காலையில் இந்நேரத்துக்கு எழுந்திருப்பேன், இந்நேரத்துக்கு கிளம்புவேன், வேலைக்கு போவேன், வேலைக்கு போயிட்டு வந்துட்டு நான் டைம் இருக்கா, ஏதாவது படிக்க போகிறேன், ஏதாவது பார்ட் டைமில் வேலைக்கு போக போகிறேன், அப்படியாக நீங்கள் பிளான் பண்ணிடணும். உங்களை பற்றி, உங்களுடைய ஆசைகளை பற்றி நீங்கள் யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரமே இருக்கக்கூடாது. எப்போ நீங்கள் யோசிக்கிறீங்களோ அப்போ கெட்ட எண்ணங்களாகவே தான் வரும். உங்களுக்கு முழுக்க முழுக்க நெகட்டிவ் தாட்ஸ் தான் உங்களை எதிர்மறை எண்ணங்கள் ஆட்கொள்ளும். சில பேருக்கு அப்படி எதிர்மறை எண்ணங்கள் வரலை, அதுக்கு நேரமே இல்லாமல் பிளான் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் கனவுல துர்ஸ்வப்பனங்கள் வரும். அந்த சமயத்திலும் கூட எழுந்து நீங்கள் உங்களுக்கு தெரிந்த இறைநாமங்களை சொல்லிவிட்டு அதன் பிறகு மீண்டும் உறங்க போகணும். இப்படியாக எதிர்மறை எண்ணங்கள்லேருந்து நீங்கள் விலகி இருக்கணும்.